இன்னைக்கு இந்த சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டு கீழே ரைட் சைட்ல கார்னர்ல பாத்தீங்கன்னா ஏர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஏர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா அப்ளைன்ற சிம்பிள் இருக்கும். அப்ளை சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு கீழே ஐ அக்செப்ட் தி பேசிக் டேர்ம்ஸ் பண்ணிட்டு அண்ட் அக்செப்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 2 ப்ராசஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே செகண்ட் ப்ராசஸ் வந்து சைன் அப் இன்டு ஆட்சன் ஃபார் யூடியூப்னு இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி ஆட்சன் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா நாட் அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட்சன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு கிரியேட் ஆட்சன் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அக்கௌண்ட்டுக்கு போயிடும். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு இதுல நீங்க எந்த அக்கௌண்ட்ல உங்களோட சேனல் பேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க, மாத்தி கிளிக் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கீங்க, இப்போ நான் வந்து இந்தியால இருக்கேன்னா இந்தியா, இல்ல தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு. எனக்கு இந்தியான்ற ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நான் இந்தியா கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட் தி அக்ரிமெண்ட்னு கிளிக் பண்ணணும். அண்ட் செட் அப்னு கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுவாங்க. கஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இப்போ வந்து உங்களோட நேம், அட்ரஸ், அக்கௌண்ட் டைப், அட்ரஸ வந்து ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டா பிரிச்சு அடிங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோடு, பின்கோடு இருக்கலாம், அது ஸ்டேட், எந்த சிட்டில இருக்கீங்க, இது எல்லாமே கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்மிட் கொடுக்கணும். நான் இந்தியால தான் இருக்கேன் அப்படின்றதுனால நான் இந்தியா இல்ல தமிழ்நாடு 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்குறாங்களோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு தமிழ்நாடு ஆப்ஷன் கேட்குறாங்க, ஸோ நான் தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 days டைம் எடுத்துப்பாங்க. இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ட் டு யூடியூப் இருக்கு. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 3 ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த 3 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சு அப்பயே செகண்ட் ஆப்ஷன் வந்து இன் ப்ராசஸ்ன்னு காட்டுது. இது 2 days ஆச்சு எனக்கு வந்து கிளியர் ஆகுது. 2 daysக்கு அப்புறம் கெட் ரிவியூட் அப்படின்னு இருக்கு. அதுவுமே இது 2வது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தேர்ட் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிட்டு அதுவுமே இன் ப்ராசஸ்ல போயிடும். 2 daysக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏர்னிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்துச்சு. பட் ஆனா இதுக்கு வந்து நம்மளுக்கு கேஷ் வராது. ஏன்னா இப்போ நம்ம வந்து 2 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணிருக்கோன்றதுனால இதுக்கு நம்மளுக்கு கேஷ் வராது. நம்ம செகண்ட் இதுவும் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கேஷ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.